எவ்வளவு பெரிய ஜட்ஜ் நீங்க. ஊரே உங்களை கை எடுத்து கும்பிடுறாங்க. அப்படிப்பட்ட உங்க மேல அவங்க வச்சுட்டா அந்த பாச அடங்கி அடிச்சு கொண்டு இருப்பேன். தப்பிச்சிட்டா. பெத்தப்பன அடிச்சா எந்த பிள்ளைக்கு ரத்தம் குதிக்கத்தான் செய்யும். அதுக்காக அவனை அடிச்சா எல்லாம் சரியா போயிடுமா? அத்தனை குழந்தைங்க சாவுக்கும் காரணம் முத்துப்பாண்டி தான் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அதை நான் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சா அவனுக்கு ஆயுள் தண்டனையும் மரண தண்டனையும் நிச்சயம் கிடைக்கும். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும். ஆனா அதை நாம கொடுக்க கூடாது, சட்டம் தான் கொடுக்கணும். எதையுமே சட்டப்படி செஞ்சாதான் தப்பு செய்யறவனுக்கு பயம் இருக்கும். அந்த பயம் இருந்தாதான் இந்த நாட்டு மக்களுடைய அத்தனை பேர் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அப்படிப்பட்ட சட்டத்தை எந்த ஒரு தனி மனுஷனும் தான் கையில் எடுக்கக்கூடாது. அது ஒரு ஜட்ஜோட மக. நீ எடுக்கலாமா? அதனாலதான் உன்னை கைது பண்ண சொல்லு. இத புரிஞ்சுக்காம உன் அம்மாவும் தங்கச்சி என் மேல கோபமா இருக்கா. எனக்கு மட்டும் உன் மேல பாசம் இல்லையா? நான் செஞ்சது ஏதாவது தப்பு நீ நினைச்சினா என்ன? ஏப்பா ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல. நீங்க என்ன மன்னிச்சுட்டாலே போதும். ஐயா, உங்க மேல உள்ள விசாரணை கமிஷன் ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக ஜட்ஜி தன் குடும்பத்தோட மெட்ராஸுக்கு ட்ரெயின்ல கிளம்பிட்டு இருக்காங்க. அவனை கொன்னுடுங்க, கொன்னுடுங்க அவனை. சீக்கிரம் போங்க போங்க.
ஆர்டர் ஆர்டர். யுவர் ஆனர், வீடு தேடி வந்து சரவண பெருமாளை கான்ட்ராக்டர் முத்துப்பாண்டி மிரட்டி இருக்கிறார். அதையும் மீறி விசாரணை கமிஷன் அறிக்கையை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க சென்ற காரணத்தினால் தன் ஆட்களை ஏவி விட்டு சரவண பெருமாள் பிள்ளையை கொலை செய்திருக்கிறார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எஸ் ப்ரோசீட். ஒருத்தர் மிரட்டினாருங்கிறதுக்காக அவர்தான் கொலை பண்ணாருங்கிற வாதத்தை ஏத்துக்க முடியாது. அது மட்டும் இல்ல, கொலை நடந்த இடத்துல 300 பவுன் நகை கொள்ளடிக்கப்பட்டிருக்கு. போலீஸ் தரப்புல அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ரெக்கார்ட்ஸ். நீதிபதி சரவண பெருமாள் பிள்ளை ரொம்ப நல்லவர். அந்த நகை கொள்ளை தடுக்க அவர் முயற்சி பண்ணிருக்கிறார். அதனால அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கும் முத்துப்பாண்டிக்கும் அவருடைய ஆட்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. எனவே எனது கட்சிக்காரரையும் அவரது ஆட்களையும் விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கை விசாரித்த வகையில் கான்ட்ராக்டர் முத்துப்பாண்டிக்கும் இந்த கொலைக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று நிரூபணமாகிறது. எனவே இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்கிறேன். சார் சார், நாங்க சக்சஸ்ஃபுல்லா கொலை பண்ணிட்டோம்னு உங்க செல்போன்ல சொன்னப்ப அங்க இருக்கிற 10 பேர் சீனா அறுத்துட்டு வேணாம்னு சொன்னீங்க. அப்ப எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். ஆனா இந்த ஒரு பாயிண்ட வச்சுட்டு இந்த கேஸே ஓஸ்டிக்கல சார். வக்கீலோட பவரை காட்சி சார். வக்கீல் எல்லாம் கடவுள் மாதிரி ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கணும், அது சட்டப்படி தான் கிடைக்கணும்னு பெத்த பையனை அரெஸ்ட் பண்ண சொன்னவர் எங்க அப்பா. அப்படிப்பட்ட நீதிபதிக்கு இந்த நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கல. காரணம், குற்றவாளிங்க தெரிஞ்சும் அந்த குற்றவாளிகளை தன்னுடைய வாதத்தின் மேல காப்பாற்ற சில வக்கீல்கள். அப்படிப்பட்ட வக்கீல்களுக்கு நான் ஒரு பயத்தை உண்டாக்கணும்னு நினைச்சேன். அதனால அப்படி செஞ்சேன். சார், எங்க அப்பா கேஸ்ல வாதாடின அதே இருந்தா நாளைக்கு காயத்ரி கற்பழிப்பு கேஸ்ல வாதாட போறாங்க. அதை நான் தடுக்கணும். அது கூட நீங்க என்ன தடுத்துட்டீங்க. இதுவரைக்கும் நான் செஞ்சது எதையும் நான் குறையா நினைக்கல. ஒருவேளை என்ன காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக ஆபரேஷன் பண்ணிக்காம உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா அதுதான் நான் செய்யற முதல் குறையா இருக்கும். போலீஸுக்கு போன் பண்ணுங்க. ஹலோ, மிலிட்டரி ஹாஸ்பிட்டல். நான் மேஜர் விஸ்வநாத் பேசுறேன். உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சித்தார்த், உங்களை மாதிரி சில நல்லவங்க செய்யற உதவினாலதான் இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. நீங்க எதிர்பார்க்கலைனாலும் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. ரொம்ப தேங்க்ஸ் சித்தார்த். இங்க காயத்ரின்னு ஒரு பொண்ணு இருக்காங்களே, அந்த ரேப் கேஸ்ல உங்களை பார்க்கலாமா? என்ன யோசிக்கிறீங்க? நீங்களே வந்து பாருங்க. இவளை கெடுத்துட்டான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவங்க தாத்தா அதிர்ச்சியில இறந்துட்டாரு. அது கூட இந்த பொண்ணுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட கொடுமைகளை செஞ்ச குற்றவாளிகளை கூட காப்பாத்துறதுக்கு சில வக்கீல்கள் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு நிமிஷம். நானும் விட மாட்டேன். உனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நானும் விட மாட்டேன். நியாயத்துக்கு குரல் கொடுக்க வந்திருக்கீங்களா? காயத்ரி முகில் ரேப் பண்ணத 250 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திருக்காங்க. ஆனா நீங்க 5 பேர் தான் சாட்சி சொல்ல வந்திருக்கீங்க. நீங்க எதுக்காக சாட்சி சொல்ல வந்திருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா? என் கட்சிக்காரர் முகில் உங்க ஒத்துழைப்போட தான் பிளான் பண்ணி காயத்ரி ரேப் பண்ணிருக்காரு. அதுக்காக உங்களுக்கு பணம் தரதா அவர் சொல்லியிருக்கார். சொன்னபடி அவர் அமௌண்ட் தரல. அதனாலதான் நீங்க அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்திருக்கீங்க. சோ முகிலுக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தா அவருக்கு துணையா இருந்த உங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும். அவருக்கு 10 வருஷம் தான், உங்களுக்கு 5 வருஷம். ஜெயிலுக்கு போனா
உங்க லைஃப் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதுதான் கருணாகரன். கோர்ட்டுக்கு வரீங்களா? கூண்டுல ஏறுறீங்களா? சாட்சி சொல்றீங்களா? வேண்டாம் சார், மன்னிச்சிடுங்க சார். ஐயோ, please, வேண்டாம் சார். எங்க லைஃபே போயிடும். சாரி சொல்ல மாட்டேங்க. நீங்க சொல்ல மாட்டேங்க. நீங்க விட்டுருங்க. சாரி சார். That's good. ஹலோ, அமெரிக்கா தூதரகமா? இன்னைக்கு சரியா 10 மணிக்கு ஒரு மனித வெடிகுண்டு மூலமா உங்க தூதரக கட்டடத்தை தகர்க்கிறதுக்கு தீவிரவாதிங்க திட்டம் போட்டிருக்காங்க. நீங்க ஜாகிரதையா இருங்க. ஹலோ, நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ, அட்டென்ஷன் கமாண்டோஸ். எஸ் சார். யாரோ ஒரு டெரரிஸ்ட் பில்டிங் அட்டாக் பண்ண போறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. எந்த ஒரு அசம்பாவிதமோ நடக்காம பாத்துக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பி அலர்ட். ஓகே சார். இந்த கேஸ்ல இருந்து என் கட்சிக்காரரை கண்டிப்பா காப்பாத்தி தீரணும். முதல்ல உன்னை காப்பாத்திக்க முடியுமான்னு பாரியா. என்ன யோசனை? போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. போங்க போங்க. Be careful. ஹலோ, நான் கமாண்டோ 4 பேசுறேன். ஜஸ்டிஸ் சரவண பெருமாள் பிள்ளை மகன் சித்தார்த். ஏற்கனவே நான் 2 பேரை கொன்னது தெரிஞ்சு நீங்க வந்திருக்கேன்னா உனக்கு எவ்வளவு நெஞ்செடுத்து இருக்கணும். உன்னுடைய சாவு சைலண்டா இருக்காது, வயலண்டா இருக்கும். இனிமே இந்த கேஸ்ல ஆஜராக போற எந்த வக்கீலுக்கும் உன்னுடைய சாவு ஒரு உதாரணமா இருக்கும். ஏய், நான் சாதாரண ஆள் இல்ல, ஃபேமஸ் லாயர். என்ன கொன்னா இந்த நாடே கொந்தளிக்கும். ஏய், ஓடுற ட்ரெயின்ல ஒரு நியாயமான நீதிபதியை குத்தி கொன்னதுக்கு இங்க எந்த ரியாக்ஷனும் இல்ல. நீ ஒரு கேவலமான அயோக்கிய ராஸ்கல். உனக்காக நாடு கொந்தளிக்குமா? என்ன கொண்டுட்டு உன்னால தப்பிக்க முடியாது. என்ன சுத்தி ஏகப்பட்ட போலீஸ் இருக்கு. ஏய் முட்டாள், உள்ள வந்தவனுக்கு வெளியே போக தெரியாதா? பார், உன் சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தனும் என்னுடைய ஆட்கள் தான். நான் கண் அசைச்சாலும் உன்னை புசக்கிடுவாங்க. நீ கிரைம சட்ட புத்தகத்தில் தான் படிச்சிருக்க, ஆனா நான் வாழ்க்கையில படிச்சிருக்கேன். Get up. உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். இங்கிருந்து ஓடி போயிடு. சார், யாரோ ஒருத்தர் உள்ள ஓடி வந்துகிட்டு இருக்கார் சார். வாட்? போலீஸ் வர துரத்திட்டு வராங்க சார். என்னது? போலீஸ் வர துரத்திட்டு வராங்களா? எதுக்கு ஃபயர் பண்ண? சார், இவன் மனித வெடிகுண்டு எங்க பில்டிங்கை பிளாஸ்ட் பண்றதுக்காக வந்தவன். யார் சொன்னது? சார், ஏற்கனவே டெரரிஸ்ட் அட்டாக் பண்ண போறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதனால நாங்க அலர்ட்டா இருந்தோம். நீங்க வேற சேஸ் பண்ணிட்டு வந்தீங்க. கன்ஃபார்ம் பண்ணி ஃபயர் பண்ணிட்டோம். ஆஹா, நம்ம துரத்திட்டு வந்ததுனால தான் சார் சுட்டிருக்காங்க. பாதுகாப்புக்கு வந்த நம்மளை வச்சே பாட கட்டி இருக்கா சார் அந்த கொலைகார. உண்மையிலேயே அவன் பிரில்லியன்ட். பரவாயில்ல சார், அடுத்த வக்கீல கொடதுக்கு முன்னாடியே பிடிச்சிடலாம்.
செய்திகள். காவல்துறையை திசை திருப்பிய பிரபல வழக்கறிஞர் கருணாகரன் கொடுமையான முறையில் கொலை. வக்கீல்கள் மத்தியில் பெரும் அச்சம். விரிவான செய்திகள். பரபரப்பாக பேசப்பட்ட கல்லூரி மாணவி காயத்ரி கற்பழிப்பு வழக்கில் கொலைகாரனின் எச்சரிக்கையை மீறி கோர்ட்டுக்கு சென்ற வழக்கறிஞர் கருணாகரன் கொல்லப்பட்டார். ராஜா, இதுக்கப்புறம் நம்ம நாட்டுல எவ்வளவு நல்லது நடக்க போகுது பாரு. சார், நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒருத்தர் 2 பேர் இல்ல, 300 போலீஸ்காரங்க. அவன் கையில துப்பாக்கி, வாக்கி டாக்கி, வயர்லெஸ் பாதுகாப்பா இருக்கும் போதே பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டு போயிருக்கான். அப்படி இருக்கும்போது உங்க பையன் கேஸ்ல எந்த வக்கீல் அட்டன் பண்ணுவோம் நீங்க எதிர்பார்க்கறீங்க? சார், இது வரைக்கும் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கீங்களோ அதை போல 2 மடங்கு தொகை இந்த கேஸுக்கு நான் பீஸா தர்றேன். எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க. இந்த மாதிரி எத்தனையோ ரேப் கேஸ்ல ஆஜராகி எத்தனை பேரை காப்பாத்திருக்கங்கிறது உனக்கு நல்லா தெரியும். உங்க பையனை காப்பாத்துறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல சார். ஒரே ஒரு தடவை நான் கோர்ட்டுக்குள்ள வந்தா போதும், இந்த கேஸையே தூளாக்கிடுவேன். ஆனா கோர்ட்டுக்குள்ள வரதுக்கு நான் உயிரோட இருக்கணுமே. பாருங்க சார், அந்த கொலைகாரன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் மட்டும் இல்ல, வேற எந்த வக்கீலும் இந்த கேஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. எடுத்துக்கயா, நீங்க யாரும் வாதாடலைன்னா என் பையனை காப்பாற்ற முடியும். நீங்க யாரும் வாதாட வேண்டாம். சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய லாயரை கூட்டு வந்து என் பையனை நான் வெளியில் எடுக்கிறேன் இல்லையா பாரு. நீங்களும் உங்க படிப்புகளும். குட் மார்னிங் சார். மார்னிங். ஆபரேஷன் சக்சஸ் ஆனதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கொலைகாரனை கண்டுபிடிச்ச பிறகு தான் ஆபரேஷன் பண்ணிப்பேன்னு சொன்ன மேஜர் இப்போ முன்னாடியே ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? கொலைகாரனை காட்டி கொடுக்க மாட்டாருன்னு அர்த்தம் சார். அவன் என்னையா காட்டி கொடுக்கறது? நானே கண்டுபிடிக்கிறேன். இப்ப கொடுத்தன ஃப்ளவர் பொக்கே, அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் மயக்க வச்சிருக்கேன். அந்த ஆளை யார் யார் பார்க்க வராங்க, என்ன பேசுறாங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும். சார், எல்லாரும் காதுல தான் பூ வைப்பாங்க, நீங்க பூவிலேயே காது வச்சிட்டீங்க சார். கில்லாடி சார். வாயா, ஸ்பீக்கர் ஆன் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ, சாரி டு டிஸ்டர்ப் யூ சார். வாங்க. குட் மார்னிங் சார். ப்ளீஸ். தேங்க்யூ. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம 2 பேரும் தனியா சந்திச்சு பேசுறது ஆபத்து. ஏன்னா எல்லார் கண்ணும் இப்ப நம்ம மேல பட்டிருக்கு. அதனால நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நீ தனியா காந்தி சிலைக்கு வந்துரு. மத்ததெல்லாம் அங்க ரகசியமா பேசி முடிவு நிக்கிறோம். ஓகே? 5 மணிக்கு அவனை அரெஸ்ட் பண்ணு. 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ் கொடுக்கணும். 7 மணிக்கு எனக்கு ப்ரமோஷன். அடி செருப்பால கழுத போன்ல இப்ப நம்ம பேசுறது போன வைதி. சார், சார், உங்க முயற்சியில நீங்க வெற்றி அடையணும்னு சொல்லி மேஜர் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னார் சார். 5 மணிக்கு அரெஸ்ட் பண்றோம், 6 மணிக்கு நியூஸ் கொடுக்கறோம், 7 மணிக்கு ப்ரமோஷன். நீங்க 3:30 மணிக்கே முட்டாளாக்கிட்டானே சார். பூமிக்குள்ள மறைச்சு வச்சிருக்க கண்ணியோடையே கண்டுபிடிக்கிறவனா? ஆஃப்டர் ஆல் பூக்குள்ள மறைச்சு வச்சிருக்க மைக்ரோஃபோனை கண்டுபிடிக்க முடியாதா? என்னைய ஒருத்தன் ஏத்துப்பிட்டான். நம்ம பசங்கள்ட்ட சொல்லி 2 தட்டு தட்டுங்கடான்னு சொன்னேன். இவனுக்கு என்னடான்னா கைய காலை எடுத்துட்டு வந்து நிக்கிறானுங்க. எல்லாம் நீங்க இருக்க தைரியத்துல தான். டேய், இதை கொடுடா. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இதை வச்சுட்டு நல்லபடியா கேஸ முடிச்சு கொடுங்க. எடுத்துங்க. முதல்ல இத புடிங்க. என்ன சார் சொல்றீங்க? பசங்க கைய கால வெட்டி விட்டாங்களே, 7 வருஷம் கிடைக்கும். உள்ள போயிட்டு வந்துட சொல்லுங்க. சிட்டியிலே பெரிய லாயர் நீங்க, நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? உங்களை மாதிரி ரவுடிகளுக்கு நான் வாதாடுறேன்னு தெரிஞ்சா அந்த கொலைகாரனால என் உயிருக்கு ஆபத்து சார். தயவு செஞ்சு கிளம்புங்க, போங்க சார். இருங்க சார், லாயர் வராருல. வாங்க, இந்த ரவுடிக்கு ஆஜரா வந்தீங்களா? சத்தமா பேசாத இருப்பியா? இவன் கேஸ்ல நான் ஆஜராக மாட்டேன்னு சொல்லிட்டு போதான் வந்தேன். வேற லாயர் பாத்துக்கல, நான் புள்ள குட்டிக்காரா சார். நீங்களும் போயிட்டு என்ன யார் சார் காப்பாத்துவா? என்ன தூக்குல போட்டுருவாங்களே. தொங்குல தப்பு செஞ்ச இல்ல, உனக்காக நான் சாவ முடியுமா? போல சார். எத்தனை பேரியா இருக்காங்க? நம்ம ஏரியாவில் உள்ள அத்தனை ரவுடி இங்க தானே சார் இருக்கா. இவனுங்களுக்கெல்லாம் எந்த வக்கீல் ஜாமீன் எடுக்க வர நான் பாத்துறேன். எப்படி சார் வருவா? வந்தா தான் கொன்னு விடுவானே. வெரி குட். இவங்க எல்லாரையும் கோர்ட்ல நிறுத்தி உள்ள தள்ளியா? எஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், யார் பேர்ல ரூம் போறோம்? அசோக் மேத்தாமா? யார் அந்த அசோக் மேத்தா? ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேத்தாவோட குசின் பிரதரா? அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு, டெல்லியில இருந்து வர்றாரு. எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு? இந்த காயத்ரி ரேப்பிங் கேஸ்ல அட்டெண்ட் பண்ண வர்றாரு. ஓ, அந்த கேஸா? வரட்டும் வரட்டும். வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு, போகும்போது அமரர் ஊரில் தான் போக போறாரு. ஏன்? ஏனா
அந்த கேஸ வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான். அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாத்தான் போறான். இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க. அந்த நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான்? டேய் சூச வரட்டும்டா, அந்த அசோக் மேத்தா வரட்டும், இதே ஹோட்டலையே ஸ்டே பண்ணட்டும். ஏன்னா அவரை கொலை செய்ய போறவனும் இதே ஹோட்டல்ல தான்டா இருக்கான். நான் தான் சார் அது. எனக்கும் அசோக் மேத்தாவை பிடிக்காது சார். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் தி ஹோட்டல் கோட்டை விடுங்க சார். மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குவியா? பிடித்தம் போக 8,000 தான் சார் தரனுக்கு. ஆனா என் கெஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் செலவு ரூம் போடுறேன். போடுங்க. இந்த வேலையில வச்சுக்காத. அந்த வேலையில இங்க வச்சுக்காதீங்க. ரூம் தர முடியாதான். ஏன் இல்ல சார்? அசோக் போங்க சார், அவ்வளவுதான். என்ன வாட்ஸ் தி ப்ராப்ளம் ஹியர்? இல்ல சார், டெல்லியில இருந்து அசோக் மேத்தா வரானே, அவருக்கு இங்க ரூம் போடணும். அசோக் மேத்தாவா? ஆமா சார். சரி, இங்க எத்தனை ரூம் கேட்கறாங்களோ அத்தனை ரூம் கொடுத்துருங்க. அந்த கக்கூஸ் லீக் ஆகிற ரூம் அவருக்கே போட்டு. ஜென்டில்மேன்யா? ஆமா, அவர் ஜென்டில்மேன் தான். இவ்வளவு கோவப்படுறீங்களே, நீங்க யாரு சார்? நானா? இந்த காயத்ரி ரேப் பண்ணி கம்யூனிட்டி இருக்கானே முடிங்கிற பையன், அவனை பெத்த தேவைப்படே நான் தான். குட் மார்னிங் மேடம். மார்னிங். குட் மார்னிங் மேடம். ஒரு பொண்ணை கற்பழிச்ச ராஸ்கலுக்கு சப்போர்ட்டா வர அவனுக்கு யார் ஹோட்டல்ல ரூம் கொடுத்தது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் பாக்குறதுக்கு தான் கெடுபடியா இருப்பேன். ஆனா சாதாரண எடுபடி தான். நான் ரூம் கொடுக்கல மேடம், மேனேஜர் தான் ரூம் கொடுத்தாரு. எங்க அவரு? மிஸ்டர் அசோக் மேத்தா, நீங்க சென்னைக்கு வந்தா அந்த மிலிட்டரியை நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. யாரா நீ? கிரிமினல்ஸ் ஆன சில லாயர்ஸ் நியாயத்துக்காக கொலை பண்ற ஒரு கொலைகாரன். நீங்க காயத்ரி கேஸ்க்கு சென்னைக்கு வரக்கூடாது. என்ன மிரட்டறியா? இப்போ வேண்டுகோள் மீறினா மரண தண்டனை. அழிச்சிடுவேன். இதுவரைக்கும் எல்லா லாயரையும் கொலை பண்ணது நீங்களா? I'm sorry, Siddharth. I'm so sorry. அன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு வராததுனால உங்களை ஒரு கோழை நினைச்சிட்டேன். ஆனா உங்களுக்குள்ளே ஒரு கோர்ட்டை வச்சுக்கிட்டு நீதிக்காக போராடிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா மாற்றத்துக்கும் காரணம் நீங்க தான். I'm so proud of you, Siddharth. உங்க மனசை புரிஞ்சுக்காம நான் உங்களை ரொம்ப நோக்கடிச்சிட்டேன். I'm so sorry. Sorry, Siddharth. என் மேல கோவமா? I love you, Siddharth. அவர்தான் வக்கீல் அசோக் மேத்தா. ஐயா வணக்கம். எப்படியாவது நீங்க தான் என் பையனை காப்பாற்றுமையா? சார், உங்க பாதுகாப்புக்காக ஃபுல் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். என்ன பாதுகாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க உங்களை பாதுகாத்துங்க. குட் லக். எக்ஸ்கியூஸ் மீ சார், காயத்ரி கற்பழிப்பு கேஸ்ல எந்த வக்கீல் ஆஜரானாலும் யாரோ ஒருத்தன் கொண்டுகிட்டே இருக்கான். நீங்க மட்டும் எப்படி சார் துணிஞ்சு வந்தீங்க? உங்களுக்கு உயிரோட திரும்பி போவோங்கிற நம்பிக்கை இருக்கா சார்? நான் ரோட்ல பேசுற ஆள் இல்ல, கோர்ட்ல பேசுற ஆள். ரிமெம்பர் தட். போங்க. Operator, connect me to the GM room, please. சாரி, லேடிஸ்க்கெல்லாம் தனியா ரூம் தர்றதில்ல. கப்பிள்ஸ் ஆவந்தா மட்டும் தான் ரூம் கொடுப்போம். நான் MD பேசுறேன். மேடம், நீங்களா? சொல்லுங்க மேடம். ஆசை, போன சித்தார்த் கிட்ட கொடு. அவரு சித்தார்த் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாருமா. திடீர்னு டெல்லியில வந்த லாயர் எங்க இருக்காருன்னு கேட்டாரு. 9th floor நான் சொல்லி முடிக்கலாமா, அதுக்குள்ள கபகபன்னு அங்கேயே கிளம்பி போயிட்டாருமா. What? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், ஐம் சித்தார்த், இந்த ஹோட்டல் ஜெனரல் மேனேஜர். நைஸ் டு மீட் யூ. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் துணிச்சலா இங்க வந்திருக்கீங்க. உண்மையிலே நீங்க ரொம்ப தைரியசாலி சார். என்னை விட நீங்க தைரியசாலி. எப்படி? எனக்கு இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் உங்க ஹோட்டல்ல எனக்கு ரூம் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு தேங்க்யூ வெரி மச். என்னோட இந்த ஸ்டேனால போலீஸ் அது இதுன்னு உங்க டியூட்டிக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். எத்தனை பேர் போலீஸ் வந்தாலும் என்னுடைய டியூட்டியை கரெக்டா பண்ண போறேன். என்னுடைய கவலை எல்லாம் உங்களுடைய சேஃப்டி பத்தி தான். நான் என்னோட நேரில் கூட யாரும் நெருங்க முடியாது சார். அது வெளிச்சத்துல இருக்கும் போது
இருட்டுல இருக்கும்போது உங்க நிலையே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி எதிரில் இருக்க கொலைகாரன் உங்களுக்கு தெரியும்? சூசை. தப்பா பேசினா மன்னிச்சுங்க சார். Idiot. Sorry for that, sir. It's all right. Va, meet my wife. Shweta. அண்ணே, Sister. அந்த ட்ரெயின்ல கொலைகாரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆத்துல குதிச்சேன். கண் திறந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தேன். தமிழ்நாட்டுக்கு டூர் வந்த ராம்சிங் என்ற பெரியவர் தான் என்ன காப்பாத்தினாரு. நான் நம்ம ஊருக்கு வந்து உன்னை பத்தி விசாரிச்சேன். நீ எங்க இருக்கன்னு யாருக்குமே சரியா தெரியல. அனாதையா நின்னுட்டு இருந்த என்ன அந்த பெரியவர் தான் தன்னோட மகளா நினைச்சு வளர்த்தாரு. அவரோட ரிலேஷன் தான் அசோக் மெஹ்தா. எங்க 2 பேருக்கும் அந்த பெரியவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. நம்ம விஷயம் எல்லாமே என் வீட்டுக்காருக்கும் தெரியும்னே. அவர் என்ன எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்காரு தெரியுமா? வாழ்க்கையில மறுபடியும் உன்னை பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் ஸ்வேதா, வந்து பாரு உனக்காக எத்தனை மாப்பிள்ளை கூட்டு வந்திருக்கேன்னு. ஏய் இங்க பாரு. இவனை பிடிச்சிருக்கா, இவனை பிடிச்சிருக்கா, அவனை பிடிச்சிருக்கா, இவனை பிடிச்சிருக்கா. யார் பிடிச்சிருக்கு? Anybody of your choice. சித்தார்த், அட்வொகேட் அசோக் மேத்தா, such a brilliant lawyer. இப்பதான் நான் அவரை நேர்லயே மீட் பண்ணேன். உங்க தங்கச்சி மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு. நீ என்ன சொல்ல வரேங்கிறது எனக்கு தெரியும். அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கு என் தங்கச்சி என்ன உயிர். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தாங்க முடியாது. அதுக்காக புருஷன் என்ன பண்ணாலும் பாத்துக்கிட்டே நான் சும்மாவும் இருக்க முடியாது. இந்த நாட்டில் எத்தனையோ லாயர்ஸ் இந்த கேஸ்க்கு ஆஜரா மாட்டேன்னு சொல்லும்போது இவர் மட்டும் எதுக்கு இங்க வரணும்? பெரிய பிரில்லியன்ட் லாயர். கூல் டவுன். கேஸுக்கு தானே போறோம்னு மத்த டீடைல்ஸ் எதுவும் தெரியாமலே அவர் இங்க ஆஜராக வந்திருக்கலாம் இல்லையா? அவர்கிட்ட பேசி பார்க்கலாமே. ஒருவேளை அவர் புரிஞ்சுக்கிட்டு திரும்பி போயிட்டாருன்னா then there'll be no problem. ஏய், நாளைக்கு அவர் இங்க டின்னருக்கு வரும்போது நானே அவர்கிட்ட பேசுறேன். Don't worry. Really, I'm surprised. எல்லாரையும் ஒண்ணா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா மனசுக்குள்ள கொஞ்சம் பயமாவும் இருக்கு. நீங்க எங்க ஹோட்டல்ல தங்கறதுனால மாதர் சங்கம், ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. You are number 1 brilliant lawyer. உங்க புத்திசாலித்தனம் ஏன் இந்த மாதிரி அக்யூஸ்டுகளை காப்பாத்த பயன்படணும்? அந்த ராஸ்கல் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருக்கான். 20 வருஷமோ 14 வருஷமோ அவனுக்கு என்ன வேணாலும் தண்டனை கிடைக்கட்டும். அத பத்தி நமக்கு என்ன? அவனுக்காக நீங்க ஏன் உங்க லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும்? ஏன் சித்தார்த், நீங்க சொல்லக்கூடாதா? Hey, 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 hey. Mind your own business. என்னங்க? Hey, நீ. சார், நான் Enough. Enough. இது என் ப்ரொஃபஷன், என் தொழில், என் மான பிரச்சனை. இதுல நீ இல்ல. யாரு சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. Get lost.